ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா எடுத்தோடனே பிரியாணி வீடியோ காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, இது பிரியாணி வீடியோ தான். அதுவும் மட்டன் பிரியாணி. திடீர்னு நேற்று ஈவினிங் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி நாளைக்கு ஒரு கெடா வெட்டு பண்ணுறோம், நாங்கள் திடீர்னு முடிவெடுத்துட்டோம், வந்து பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் தாராளமாக வந்து பண்ணித்தரலாம் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டார். வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் அவருக்கு பண்ணித்தர வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி இந்த ஆர்டருக்கு வந்து காலையிலே வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை, அந்த நாள் அப்போ தான் செஞ்சிட்ருக்கோம். கோயிலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் பின்னாடி வேறு வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் போயிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் போனோம். அந்த வீடியோ இதை உங்களுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். காலையில் ஒரு 6 மணிக்கே கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு. காலையில் போகும்போது இங்கே செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி மேட்டுப்பாளையம் என்னை கூட்டிகிட்டு வருவார். அப்போ வந்தேன்னா இங்கே ஒரு பூச்செடி இருக்குது பாருங்கள். எப்பயுமே இங்கே பூ பூத்து குலுங்கிட்டே தான் இருக்கும். யாருமே பறிக்க மாட்டாங்களா என்னன்னே தெரியாது. ஆனால் நான் எப்பயும் பார்த்துட்டே போவேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்காமா. இது பேர் வந்து குருந்தமலைன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போனதே இல்லை. எனக்காவது போகணும்னு ஆசை. கண்டிப்பாக போவேன். போனான்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 1 hour ட்ராவலு. அதுக்கு உள்ளே போயிடலாம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சீனரிஸ் கொஞ்சம் நிறையா நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாமே. உங்களுக்கும் ஏதாவது ஆர்டர் பண்ணணும், இல்லை வந்து ஸ்பாட்டில் பண்ணணும், இல்லைன்னா வந்து கல்யாண ஆர்டரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணணும், சமையல் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்த கோயில் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஆறு. அந்த கோயிலுக்கு போயிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். பக்கத்தில் போகிற 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி கோவில். எப்படியே போயிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மேட்டுப்பாளையமில் இருக்க மண்டபத்தில் முக்கால்வாசி மண்டபம் எங்கள் வீட்டுக்காரர் சமைச்ச இடமா தான் இருக்கும். அவருக்கு தெரியாத மண்டபம் எதுவுமே இருக்காது. அவர் சமைக்காத மண்டபம் எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துலையும் போய் சமைச்சிருக்காரு. இந்த மண்டபம் இன்றைக்கி தான் புதுசாக வரேன்னு சொன்னார். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். வந்து பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே எடுக்கிறேன். சிலிண்டரெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் இங்கே சமைக்கிறது தான் வேலை. எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க என்கிட்ட. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு. நான் சமைக்கிற வீடியோ எடுக்கலை. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிடல. ஏன்னா கம்மியான குவான்டிட்டி தான். அதனால் நாங்களே போய் பண்ணியாச்சு. நைட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நைட்டே பண்ணிட்டோம். காலையில் வந்து கட் பண்ணுற வேலை மட்டும் பண்ணணும். அதனால் கம்மி குவான்டிட்டினால் அவ்வளோ டைம் எடுத்துக்காது. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்காது. மட்டனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டன் வேகிற டைம் தான். சிக்கன்னா டைமிங் இல்லை, உங்களுக்கே தெரியும், சீக்கிரமாக ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு. இதுதான் பாருங்கள். ஒரு 5 கிலோவில் செய்ய சொன்னாங்க. நாங்கள் 5 கிலோ செஞ்சிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு போகணுங்கிறனால நாங்கள் எதுவுமே டேஸ்ட் பண்ணல. அங்கே மண்டபத்தில் வந்திருக்கவங்க கிட்ட தான் கொடுத்து நாங்கள் உப்பு எல்லாமே பார்க்க சொன்னோம். எப்பயுமே எங்கள் வீட்டுக்கார் மாலை போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, யாரையாவது ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் அப்புறம் தான் அதை டேஸ்ட் பண்ண சொல்லுவாராம்மா. என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் இருந்தேன்னா நான் பண்ணியிருந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், சிக்கன் கிரேவி, சாப்பாடு இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தோம். தயிர் பச்சடி ரெடி பண்ணால் அது வீடியோ எடுக்கல உங்களுக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனால் அங்கே சரியான கூட்டம், நிற்கவே முடியலை. கால் வைக்கிறக்கே இடமில்ல. எப்படியோ 20 rupees டிக்கெட்டில் லைன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அதில் போயிட்டோம். எவ்வளோ தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், நம்ம இவ்வளோ நேரம் லைனில் நின்றுட்டு போகிறோம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம போய் அந்த சாமியோட முகத்தை பார்த்தாலே நமக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். நம்ம மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வந்தால்
நாங்கள் இதோட வந்து நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் வந்து இப்போ ஒரு 2 அமாவாசையா வந்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த அமாவாசை விடக்கூடாது 3வது அமாவாசைன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அது இந்த முடிச்சுட்டு நாங்கள் வீட்டில் போய் சாமி கும்பிடணும். இங்கே சாமி வீடியோ எடுக்கும்போது அவங்க திட்டிட்டாங்க. அதனால நான் ஃபோன் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போய் நான் வந்து இந்த ஃபுட்டு செஞ்சேன்.